ஹாய் ஆல், வெல்கம் டு செல்வாஸ் லுக் புக். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நம்ம அகைன் ஒரு 1 day ட்ரிப் போக போகிறோம். அண்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா பக்கத்தில் இருக்க அதிரப்பள்ளி ஃபால்ஸ். இந்த டைமில் வந்து ஐ திங்க் வாட்டர் வந்து அங்கே அந்தளவுக்கு இருக்கா இல்லையாங்கிறது தெரியல. பட் நம்ம போனால் தான் தெரியும். நான் உங்கள் கூட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் நம்ம சென்ட்ரல் போயிட்டு கேரளாவுக்கு நாங்கள் வந்து ட்ரெயின் ஏறியாச்சு. ட்ரெயின் ஏறும்போதே பார்சல் வாங்கிட்டோம். பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிட்டு பரோட்டாவும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக தெரியாமல் சிக்கன் ரைஸ் வாங்கிட்டோம்னு நினைக்கிறேன். பரோட்டா கூட ஓகே. சிக்கன் ரைஸ் 1/2 வாங்கியிருந்தாங்க. அதுவே வந்து போதுமான அளவுக்கு இருந்துச்சு. தெரியாமல் நாங்கள் பரோட்டாவும் வாங்கிட்டோம். பட் சிக்கன் ரைஸ் சுத்தமாக நல்லா இல்லை, பரோட்டா மட்டும்தான் நல்லா இருந்தது. நீங்கள் யாராவது அந்த சென்ட்ரல் பக்கமாக போகிறீங்கன்னா தயவு செஞ்சு சிக்கன் ரைஸ்லாம் ட்ரை பண்ணாதீங்க. நம்ம ஏரியா சைடில் இருக்கிற மாதிரி அங்கே வந்து நல்லா இல்லை. சும்மா பேருக்கு தான் வந்து ரைஸ் போட்டு கொடுக்குறாங்க. எதுவுமே டேஸ்ட் வந்து சுத்தமாக சரியில்லை. இந்த சீசனில் அங்கே தண்ணி இருக்குமா இல்லையாங்கிறது எங்களுக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. பிகாஸ் நம்ம போகிறது சம்மர் டைமில். நாங்கள் வந்து புக் பண்ணும்போது ஓகே, நம்மக்கிட்ட வந்து இவ்வளோ, அதாவது மேக் மை ட்ரிப்பில் இவ்வளோ வவுச்சர் இருக்குது, அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் டிக்கெட் போட்டோம் முன்னாடியே. பட் வந்து அங்கே தண்ணி இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் சுத்தமாக நாங்கள் அப்போ யோசிக்கவே இல்லை. சம்மர் டைமில் போகிறோமே அப்படிங்கிறது திங்க் பண்ணவே இல்லை. பட் நம்ம வந்து போய் பார்க்கலாம். எங்கள் 2 பேருக்குமே ஆக்சுவலாக வந்து டேஸ்ட் வந்து வேறு மாதிரி. இப்போ எனக்கு இது பிடிக்கும்னா அது அவங்களுக்கு பிடிக்காது, அந்த மாதிரி தான். ஆனால் ஃபுட்டு விஷயத்துலையும் இந்த மாதிரி ஊர் சுற்றுற விஷயத்துலையும் மட்டும் 2 பேருக்கும் ஜிங்க் ஆகும். 2 பேரும் ஒரே மாதிரி யோசிப்போம். ஸோ அதனால் அடிக்கடி நாங்கள் வெக்கேஷன் போகிறோம். எனக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் யோசிக்கிறாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நானும் யோசிக்கிறேன். அண்ட் 2024 லக்கி இயர் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த வருஷம் நம்ம நிறைய ட்ராவல் பண்ணுறோம், நிறைய பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறோம். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நிஜமாக சொல்லணுன்னா நாங்கள் வந்து சாலக்குடி போய் இறங்கிட்டோம் ஃபஸ்ட்டு. அங்கே போய் இறங்கினதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அங்கே சுத்தமாக எனக்கு அங்கே ஃபீல் பண்ணது என்னென்னா, வாஷ்ரூம் சுத்தமாக சரியில்லை. கொஞ்சம் கூட யூஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே பக்கத்தில் டீ கடைலாம் இருந்தது. டீ வாங்கிட்டு மெதுவடை இல்லாமையா நான் வந்து ஆக்சுவலாக ஒரு மெதுவடை லவர், அதனால் மெதுவடை வாங்கி அதையும் சேர்த்து சாப்பிட்டுருந்தேன். மெதுவடை எங்கே சாப்பிட்டாலுமே கேரளாவில் நல்லா இருந்தது. ஆனால் வந்து ஆயிலியாக இருந்தது. கொஞ்சம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது, பட் ஆயிலியாக இருந்தது. இப்போ நம்ம இங்கே வந்து பெரிய விஷயம் இல்லை, இங்கேருந்து ட்ராவல் பண்ணி நம்ம அங்கே போகணும். சாலக்குடி வந்துட்டு சாலக்குடியிலேருந்து சாலக்குடி பஸ் ஸ்டாண்டு பிடிச்சி வந்தாச்சு. அதாவது சாலக்குடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சாலக்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ் ஏறிட்டோம். இதெல்லாமே எனக்கு நல்லா இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிற மக்கள் வந்து அவங்களோட லாங்குவேஜஸில் பேசுகிறாங்க. அண்ட் வந்து இப்போது நம்ம வந்து ஒரு காரில் போகிறோம், இல்லை வேறு ஒரு இதில் போகிறோம், நமக்குன்னு ஒரு ப்ரைவேட் வெஹிக்கிள் இருக்குது, அதில் போகிறோம் அப்படின்னா கூட இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஐ திங்க் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் மோஸ்ட்டாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணுறோம், பஸ்ஸில் தான் போகிறோம். இப்போ எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகிறோன்னா கூட அந்த ஊர் பஸ்ஸில் தான் நாங்கள் போகிறோம். அப்படிங்கிறதால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அந்த ஊர் மக்களோட பேசுகிறது எல்லாமே வந்து சூப்பரான ஒரு ஃபீலாக இருக்குது. அண்ட் இந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் டிக்கெட்டுக்கு 2 பேருக்கு அப்படின்னு சொல்லி காசு கொடுத்தேன். ஆனால் அவங்க என்னமோ வந்து காசை மட்டும் வாங்கிட்டு பேலன்ஸ், அதாவது ஒரு ஆளுக்கு 10 ரூபா டிக்கெட்டு, 20 ருபீஸ் மட்டும் எடுத்துகிட்டு 30 ருபீஸ் எனக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஆனால் டிக்கெட் கொடுக்கல. நானும் ரொம்ப நேரம் கை நீட்டி நின்றுட்டே இருக்கேன். ஆனால் எல்லாருக்குமே அது மாதிரி தான் பண்ணுறாங்கன்னா, அதுக்கப்புறம் லேட்டர் ஐ ரியலைஸ்ட் ஓகே, அவங்க வந்து டிக்கெட்டுக்கான பைசா மட்டும்தான் வாங்குறாங்க, டிக்கெட் கொடுக்கல அப்படிங்கிறத. அதுக்கப்புறமா ட்ரெயினில் வரும்போது ஒரு பாட்டி அம்மா வந்து எங்ககிட்ட பேசினாங்க. அவங்க வந்து த்ரிஷூரில் இறங்குனாங்க. அவங்களுமே ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க. ஏதோ ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட பேசின மாதிரி, நீ எங்கே போகிற, நீ எங்கே போய், நீங்கள் எங்கேருந்து வர அப்படின்ற மாதிரி உரிமை எடுத்து பேசினாங்க. அது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இங்கே பாருங்களேன், இங்கே கேரளாவில் ஃபுல்லாக அந்த மாதிரி கூரை போட்ட வீடு தான். இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீம் பார்க்கு, ஒண்டர்லா அந்த மாதிரி. இந்த மாதிரி நிறைய இருக்குது கேரளாவில். தீம் பார்க்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறனால நிறைய அங்கங்கே பார்க்க முடியுது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தீம் பார்க்ஸு. இந்த பஸ்ஸில் போகிறதுமே ஒரு மாதிரி நல்லா இருந்தது. இதில் வந்து நல்ல மலையாள சாங்லாம் போட்டுட்டு ஜாலியாக, நம்ம ஊரில் எப்படி நம்ம ஊர் பஸ்ஸில் போனால் நல்ல பழைய பாட்டெலாம் போட்டுட்டு வருவாங்கள்ல, அந்த மாதிரி இதுலேயும் மலையாள சாங்லாம் போட்டுட்டு அப்படி வராங்க.
அண்ட் மோஸ்ட்டாக நான் என்ன பார்க்க முடிஞ்சது அப்படின்னா, இந்த கேரளா கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா நல்லா கண்ணில் வந்து மை நல்லா வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதனால அதையும் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். நம்ம வந்து இப்போ அதிரப்பள்ளி ரீச் ஆகியாச்சு. இதுதான் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போகிற என்ட்ரன்ஸ். இது மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. நாங்கள் அதிரப்பள்ளி வந்துட்டோம். ஆனால் ஃபால்ஸில் வந்து தண்ணி வருதா இல்லையான்றது தான் டவுட்டே. இங்கே நம்ம வந்திருக்கிறது சம்மர், அதனால் அதுதான் எப்படின்னு தெரியல. ஆக்சுவலாக ட்ராவல் தான் வந்து ரொம்ப டைம் எடுக்குது. நமக்கு சாலக்குடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வர்றதுக்கே 1.5 hours ஆச்சு. நாங்கள் போகிற வழி இப்படி தான் இருக்குது. நல்லா இருக்குப்பா. நாங்கள் வந்து கேரளாவுக்கு ஷிஃப்ட் ஆகிடலான்னு இருக்கோம். என்ன சொல்கிறீங்க? இப்படி கூரை இல்லை, ஓட்டு வீடு, சுற்றி வாழை மரம், நிறைய மரம், செடி கொடி அப்படி க்ரீனாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே எல்லாமே மோஸ்ட்டாக அந்த மாதிரி தான் இருக்குது. பஸ்ஸில் வரும்போது பார்த்துட்டே வந்தேன். அதனால் நம்ம வந்து கேரளாவுக்கு ஷிஃப்ட் ஆகிடலான்ட்டு ஒரு ஆசையாக இருக்குது எனக்கு. கீழே வந்து பார்த்தோன்னா சுற்றி தண்ணியாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு மேலே போய் அதுலேருந்து கீழே இறங்கி உள்ளே போனால் ஃபால்ஸ் வந்து அந்த சைடு ஊற்றிட்டு இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஃபால்ஸை தான் கவர் பண்ணியிருக்கேன் இந்த சைட்லேருந்து. ஆனால் ஃபுல்லாக தெரியாது. ஆனால் அங்கே ரெயின்போ தெரியுது பாருங்கள் அந்த ஃபால்ஸ் ஊற்றுற இடத்துல. அதுக்காக நான் இந்த கிளிப்ஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன். இந்த தண்ணி வந்து நான் நினச்ச அளவுக்கு கம்மியாலாம் இல்லை, ரொம்ப கம்மியாலாம் வரல. நான் அந்த சைடு போகும்போது நான் உங்களுக்கு ஃபால்ஸை கவர் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப கம்மியாலாம் வரல. நான் நினச்சதை விட கொஞ்சம் ஜாஸ்தி தான் வந்தது. நான் சம்மர்னு நினச்சி தண்ணி சுத்தமாக இருக்காதோ அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம். பட் ஓகே, நாங்கள் வந்ததுக்கு தண்ணி இருந்தது. நாங்கள் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு தண்ணி இருந்தது. நான் சொன்னேன் இல்லையா, ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்கும். அதில் வந்து உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்து கம்பி வந்து இது பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இடத்துல மட்டும் அலோடு, அங்கெல்லாம் ஆளும் இருக்காது அந்த அளவுக்கு. ஸோ அந்த பிளேசஸ்லாம் மட்டும் நம்ம வந்து குளிக்கலாம், கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஐ திங்க் மழை காலத்துலலாம் இந்த இடத்துல கூட அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது சம்மர்ங்கிறதுனால இந்த தண்ணி அந்த அளவுக்கு இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். வந்து ஒரு குளியலை போட்டாச்சு, ஜாலியாக இருந்துச்சு. இப்போ நம்ம சும்மா அடி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்குது, தெளிவாக தெரில, உள்ள போகலாம். இது உள்ளே வர மாதிரி இருந்தால் ரொம்ப சேஃபாக வரணும். ஏன்னா அங்கங்கே பாசியாக இருக்குது, திடீர்னு ஒரு இடத்துல வந்து பள்ளமாக இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து யானை சாணம்லாம் கிடக்கு. திடீர்னு இப்போ யானை வந்தால் எப்படி இருக்கும்? இப்போ வந்து நாங்கள் அங்கேருந்து கிளம்ப போகிறோம். கீழே போயிட்டு உங்களுக்கு ஃபால்ஸ் காட்டுறேன். ஃபால்ஸில் வந்து யூஸ்வலாக வர தண்ணி விட இப்போ கொஞ்சம் கம்மி தான். ஆனால் ரொம்பலாம் கம்மியாக, நான் நினச்ச அளவுக்கு ரொம்ப கம்மியாக இல்லை. அதனால் ஓகே, நம்ம போய் கீழே போய் இப்போ ஃபால்ஸ் பார்க்கலாம். மேலே குளிச்சுட்டு அப்படியே கீழே ஃபால்ஸ் பார்க்க வந்தோன்னா இங்கே பாருங்கள், மேலேருந்து ஆக்சுவலாக வரும் வழி தெரியல, காட்ட முடியல உங்களுக்கு. பட் இந்த மாதிரி நல்லா சுற்றி 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 அப்படி கீழே போகுது. ரொம்ப தூரம் நடந்து வரோம் நாங்கள். ஆனால் வந்து இங்கே நல்ல அந்த பாதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சைடில் கம்பெல்லாம் போட்டு நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. இல்லைனா வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா இந்த மாதிரி வளைஞ்சு போகாமல் போகிற பாதை ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா நம்மளால் அங்கே போகிறதுக்குள்ளே ரொம்ப டயர்டாயிடுவோம். இதுவே நம்மளுக்கு வந்து இறங்கும் போது ஈஸியாக இருக்கும், ஆனால் மேலே ஏறி வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் இந்த டைமில் கூட நிறைய பேரை பார்க்க முடிஞ்சது. நாங்கள் கிளம்பும்போது, அதாவது நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபால்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்ப போகிற அந்த டைமில் கூட நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தாங்க. என் ஹஸ்பண்டுக்கு வந்து இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. பார்க்குறதுக்கு தான் அவங்க வந்து ஸ்லோவாக நடக்கிற மாதிரி இருக்குது. அவங்க எனக்காக அவ்வளோ ஸ்லோவாக நடந்து போயிட்டுருக்காங்க. நான் பாருங்கள் எங்கே வரேன் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்லோவாக நடந்து போனேன். காஞ்சி கருவோட இருக்குது. இந்த இடம் தான் செம்மையாக இருக்குது. எங்கே இருக்கோம்? ஃபால்ஸில் இருக்கோம். அதுதான் ஃபால்ஸ் பார்த்துட்டு வந்தாச்சு. வெயில் சரியான போடுது. கீழே இறங்கி போயிட்டு வரதுக்குள்ளே செம்ம டயர்டாகிடுச்சு. நடக்கிறது ரொம்ப தூரம் நடந்து வர மாதிரி இருக்குது. இங்கே யாராவது வரீங்க அப்படின்னா
நான் வந்து ஆக்சுவலாக ட்ரெயின்லேயே ட்ரெஸ் எல்லாம் மாற்றி கிளம்பி வந்துட்டேன். ஆனால் இங்கே வந்து வாஷ்ரூம் இருக்குது, நீட்டாகவே இருக்குது. இங்கேயே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு குளிச்சுட்டு கூட மாற்றிக்கலாம். அந்தளவுக்கு மிரர் எல்லாமே நீட்டாக தான் இருக்குது, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. யாராவது வரீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். முடிச்சுட்டு அங்கேருந்து ரிட்டன் கிளம்பியாச்சு. பஸ்ஸு வந்து இங்கே டைமிங்க்கு தான் இருக்கும். அதனால் இந்த பஸ்ஸு இது வந்து 1:30 நினைக்கிறேன். ஐ திங்க் கொஞ்சம் நேரம் கழித்து பஸ் இருக்குது அப்படின்னா கூட இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஆனால் பஸ்ஸு வந்து 1 hour ஒன்ஸோ 2 hour ஒன்ஸோ தான் இருக்குது. நாங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடல. அதனால் இப்போ வடை மட்டும் பஸ் ஏறியாச்சு. பஸ் ஏறி அங்கேருந்து சாலக்குடி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அங்கே ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். அங்கே வந்து பரோட்டா அண்ட் பீஃப் கறி என் ஹஸ்பண்ட் வாங்கியிருந்தாங்க. நான் வந்து பிரியாணி வாங்கிட்டேன் தெரியாமல். ஸோ அதில் பாருங்கள் ஜீராலாம் போட்டிருக்காங்க, ஊறுகாய் கொடுத்துருக்காங்க பிரியாணிக்கு. அதுக்கப்புறம் ஸ்வீட்டாக இருந்தது சாப்பிடும்போது. இதுக்கு உள்ளே வந்து சிக்கன் மசாலா வச்சுருந்தாங்க. அந்த பிரியாணிக்கு உள்ளே வந்து கொஞ்சம் சிக்கன் வந்து ஏதோ கிரேவி மாதிரி பண்ணி உள்ளே வச்சுருந்தாங்க. அந்த கிரேவி ஆக்சுவலாக நல்லா இருந்தது. ஆனால் அந்த பிரியாணியோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த பிரியாணியோட அந்த ஸ்வீட்னஸ் வந்து இதையும் கெடுத்துருச்சு. எனக்கு பிரியாணி சாப்பிட்ட ஃபீலே இல்லை. அதனால என் ஹஸ்பண்ட் கிட்ட கொஞ்சம் பிடுங்கி பரோட்டாலாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஃபலூடா வாங்கினோம். 50 rupeesன்னு போட்டிருந்தாங்கன்னா வாங்கினோம். நல்லா தான் இருந்துச்சு. ஆஃப்டர் இந்த ட்ரிப் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா என்னோடய லிப்பில் வந்து ஒரு அலர்ஜி மாதிரி வந்துருச்சு. ஐ திங்க் அந்த பீஃப் ஒரே ஒரு பீஸ் தான் சாப்பிட்டேன், அதனாலயா என்னன்னு தெரியல. அப்புறம் சாலக்குடி பஸ் ஸ்டாண்டில் லாட்ரி டிக்கெட் இருந்தது. கேரளாவில் லாட்ரி ரொம்ப ஃபேமஸ், அதனால் லக் இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் என்ன ட்ரிப் முடிஞ்சிச்சு, அங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்ம அடுத்து ஒரு நல்ல vlogல பார்க்கலாம். பாய்.